ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான சில்லி சிக்கன் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் சிக்கன் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை மீடியம் பீசஸாகவும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஸில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தனியாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். முட்டையோட மஞ்சக்கருவுமே சேர்த்து வந்து போடுறாங்க. ஆனால் வந்து வெள்ளைக்கருவு மட்டுமே போடுறது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி காரம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து இந்த கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்து வரணும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்து வந்துருச்சு. இதோடு நம்ம இதை அப்படியே தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிக்கனை வந்து நல்லா வந்து எண்ணெயில் முக்கி பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்காக வந்து நான் சட்டியில் வந்து இப்போ எண்ணெயை வந்து நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த சூடான எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கன் எல்லாமே நல்லா ஊறி இருந்திருக்கும். இப்போ அதை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா முக்கி பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் லைட்டாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டிங்கனாலே எல்லாமே தனித்தனியாக வந்து பிரிஞ்சிரும். ஏன்னா அது முட்டை தான், அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஈஸியாகவே வந்து பிரிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம பிளேட்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா அந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்படியே இருக்கும். இப்போ இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. இவ்வளோ ஆயில் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால் இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஆயிலை வந்து நான் கம்மி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மட்டும் நான் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு அளவுக்கு பூண்டை வந்து இதில் நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வாயில் வரும்போது அது வந்து அவ்வளோ இதாக இருக்காது. அதனால் நம்ம ரொம்ப குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து கொஞ்சமாக வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது வந்து இதில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 தக்காளி, அதாவது நல்லா 2 பெரிய தக்காளியை வந்து நான் தனியாக வந்து அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி ஜூஸை இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்லி சாஸ் கடையில் விற்கிது, நீங்கள் அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் காரத்தை பொறுத்து எவ்வளோ வேணாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் வீட்டிலேயே செஞ்சது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம சிக்கன் வந்து கலந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சிக்கன் மட்டும் நம்ம பொரிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து மாவு வந்து மிஞ்சி போயிருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி அதில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்து கிடைக்கும். இதையுமே வந்து இது கூட நான் வந்து சேர்த்துக்க போகிறேன்.
இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்காக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.